இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சொரியாசிஸ் நோயாளிகள் சாப்பிட வேண்டிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி தான். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பில் ஏற்படும் கோளாறின் காரணமாக செல்களின் வளர்ச்சி 10 மடங்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு பின் அந்த செல்கள் இறந்து விடுது. ஆனால் இப்படி இறக்கும் செல்களானது வெளிப்பட்டு சருமத்துல வெள்ளை நிற செதில்களை உருவாக்குது. பெரும்பாலும் சொரியாசிஸ் ஆனது முழங்கால், முழங்கை, ஸ்கேல்ப் போன்ற பகுதிகளில் வருது. ஆனால் சில சமயங்கள்ல உடல்ல பாதம், உள்ளங்கை மற்றும் கால் விரல்களிலும் வரும். இப்படி வரும் சொரியாசிஸ் பிரச்சனையை சரி செய்வதற்கு சிகிச்சை மேற்கொள்ளும் போது உணவுகள்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு டயட் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா சில உணவுகள் சரும அலர்ஜியை தீவிரமாக்கும். உங்களுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட வேண்டும் மற்றும் எந்த மாதிரியான உணவை சாப்பிடக்கூடாது என்று நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க தினமும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவை நம்ம சாப்பிடுவது அவசியம். ஏன்னா இதுல விரைவில் சொரியாசிஸ் பிரச்சனையில் இருந்து விடுவிக்க உதவும். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கும் உணவு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து வகையான மீன்களான சூரை, சால்மன், காணாங்கெழுத்தி மற்றும் ஆளி விதை, சூரியகாந்தி விதைகள் மற்றும் எள்ளு விதைகளிலும் ஏராளமாக இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சொரியாசிஸ் நிலைமையை தீவிரமாக்காமல் குறைக்க உதவுது. அதே மாதிரி ஜிங் என்னும் கனிம சத்து கடல் உணவுகள்ல ஏராளமாக இருக்கு. சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க கடல் உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே இருக்கு. எங்க கடல் உணவுகள் சருமத்தில் அரிப்பு அதிகரிச்சு விடுமோ என்ற அச்சத்தால் கடல் உணவுகளை தவிர்ப்பாங்க. ஆனால் ஏற்கனவே கடல் உணவுகளுக்கு அலர்ஜி இருந்து சொரியாசிஸ் வந்தவர்கள் தான் கடல் உணவை தவிர்க்க வேண்டுமே தவிர அனைவருமே கிடையாது. ஃபோலிக் அமிலம் தானியங்கள், பருப்பு வகைகள், கோதுமை, பட்டாணி, புரோக்கோலி, முட்டைக்கோஸ் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் போன்றவற்றிலும் ஃபோலிக் அமிலம் இருக்கு. இது சரும ஆரோக்கியத்திற்காக சரும செல்கள் பிளவடைய உதவியா இருக்கு. சொரியாசிஸ் பிரச்சனை உள்ளவங்க ஃபோலிக் அமில உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது ஆன்டிபாடி தொகுப்பான செயல்பாட்டில் அத்தியாவசிய பங்கு வகிக்கிறது. மேலும் சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க ஃபோலிக் அமிலம் குறைபாட்டை சந்திக்கக்கூடும். அடுத்தது பீட்டா கேரோட்டின். கேரோட்டின் என்னும் சத்து கேரட், பச்சை இலை காய்கறிகள், ஆப்ரிகாட் மற்றும் மாம்பழம் போன்றவற்றில் உள்ளது. அடுத்தது வைட்டமின் ஏ வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவி புரிகிறது மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கும் அத்தியாவசியமானது. சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க அவசியம் தங்கள் டயட்டில் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளில் முக்கியமானது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குள் திராட்சை, கிரேப் ஃப்ரூட், பீன்ஸ், நட்ஸ், ஆப்ரிகாட், உலர் திராட்சை, பிளம்ஸ், சோளம், கிராம்பு, பட்டை போன்றவற்றில் ஏராளமாக இருக்கு. இது லியோகோட்ரியன்களின் உருவாக்கத்தை தடுக்க அவசியமானது. லியோகோட்ரியன்கள் சொரியாசிஸ் நிலைமையை மோசமாக தூண்டுபவைகள் ஆகும். சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க குறிப்பிட்ட சில உணவுகளை தவிர்க்க வேண்டும். இல்லைனா இது சொரியாசிஸ் நிலைமையை தீவிரப்படுத்தும். சரி, இப்போது அந்த உணவுகள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்கஹால். பொதுவாக ஆல்கஹால் குடித்தால் அது கல்லீரலின் செயல்பாட்டை மெதுவாக்கிவிடும். அதிலும் சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா சாதாரணமானவர்களை விட சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்களுக்கு ரத்தத்தில் ஆல்கஹால் அளவு மிகவும் அதிகமாயிரும். இதனால கடுமையான அரிப்பை சந்திக்க நேரிடும். அதனால ஆல்கஹால் குடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இறைச்சி மற்றும் முட்டை. இறைச்சி மற்றும் முட்டையில் உள்ள அராசிடோன் அலர்ஜியை தீவிரமாக்கும். பொதுவாக இறைச்சி மற்றும் முட்டை ஆரோக்கியமானதா இருந்தாலும் சொரியாசிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது மிகவும் மோசமானது. ஆகவே புரோட்டீன் நிறைந்த உணவை உட்கொள்ள நினைத்தால் இறைச்சிக்கு மாற்றாக மீன் மற்றும் முட்டையை உட்கொள்ளணும். குறைந்தது வாரத்திற்கு 3 முறையாவது மீன்களை சாப்பிடுங்க. பால் மற்றும் பால் பொருட்கள். இதுல புரோட்டீன்கள் ஏராளமா இருக்கு. ஆனால் இது உடல்ல சளி உருவாக்கும் மற்றும் ஆட்டோ இம்யூன் நோய்களையும் உண்டாக்கும். சொரியாசிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லனா நிலைமை தான் மோசமாகும். அடுத்தது சர்க்கரை. சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க உணவுல சர்க்கரை சேர்ப்பது தவிர்க்க வேண்டும். அதோட புரூக்டோஸ், கார்ன் சிரப்,
தேன் மற்றும் இதர சுவையூட்டிகளையும் தவிர்க்க வேண்டும். பழச்சாறுகள் மற்றும் பழங்களையும் அதிகம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இவற்றிலும் சர்க்கரை உள்ளது. ஆகவே சொரியாசிஸ் நோயாளிகளின் டயட் சிறப்பானதாக இருக்க வேண்டுமானால் பழங்களையும் பழச்சாறுகளையும் அளவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி கிரில்டு மற்றும் ரோஸ்ட் உணவுகள். சொரியாசிஸ் பிரச்சனை இருப்பவங்க கிரில்டு, வறுத்த மற்றும் ரோஸ்ட் உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது எப்பேற்பட்ட ஆரோக்கியமான உணவாக இருந்தா கூட இவ்வாறு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இது சொரியாசிஸ் நிலைமையை மோசமாக்கும். மேலே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் அனைத்துமே சொரியாசிஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி இதர சரும அலர்ஜி உள்ளவர்களுக்கும் தான் பொருந்தும். எனவே இதை மனதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சரும அலர்ஜி ஏதேனும் இருந்துச்சுன்னா மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை பின்பற்றிட்டு வந்தாலே உங்களோட அலர்ஜி எல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.